பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா ஒவ்வொரு முறையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிந்துவை பத்தி தான் சிவா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அன்னபூரணி அங்க சிவா கிட்ட கேக்குறாங்க, சிவா என்னப்பா இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு மனசுக்கு சரியில்லை பெரியம்மா, அதனாலதான் இப்படி தனியா நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு உன் மனசுக்கு? இங்க பாரு சிவா, நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு நீ தப்பா எதுவும் எடுத்துக்காத. உன்னுடைய அம்மாவும் சரி, அதே மாதிரி ஐஸ்ல இருந்து அதே மாதிரி தான் ஸ்னேகாவும், இவங்க 3 பேரை சேர்ந்துக்கிட்டு உன்னையும் சிந்தையும் பிரிக்கணுன்றதுக்காக எல்லா விதமான எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஆனா அதுக்கு நீ இடம் கொடுக்காத. யாரு நானே பார்த்திருந்தா கூட இப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். உனக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணு ஆனா கூட சிந்து பத்தியா உனக்காக எந்த அளவுக்கு துடிச்சு போறா, இது எல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்காரணத்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி நான் சிந்துவேன் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் பிரியமா. நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்ட அன்னபூரணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்யராஜுக்கு அன்னபூரணி கால் பண்ணி 2 பசங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு சின்ன சின்னதா மனஸ்தாபம் நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லா அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்காக நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு சத்யராஜு அன்னபூரணி பேசுறாங்க. அவங்கள ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயாவது அனுப்பிவிட்டா மனசு விட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அனுப்பி விடலாமான்னு சொல்லிட்டு இப்ப அன்னபூரணி சத்யராஜு முடிவு பண்றாங்க. ஒருவேளை இந்த விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரிய வந்தா ஸ்னேகா இதை எப்படி கையாள போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.